الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله وقال رسول الله صلى الله عليه وسلم في حديث عن عبد الله بن عمر رضي الله عنه رأيت رسول الله صلى الله عليه وسلم يطوف بالكعبة ويقول ما أطيبك وأطيب ريحك ما أعظمك وأعظم حرمتك إلى آخر الحديث. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் பரிசுத்தமான மார்க்கம், நல்ல எண்ணங்களை தூண்டக்கூடிய மார்க்கம். அது மாத்திரமல்ல, அமானிதத்தை பேணக்கூடிய மார்க்கம். தான் இருக்கும் இடத்தை முதலில் விரும்ப வேண்டும், தான் வசிக்கும் பூமியை அவர் பிரியப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக உறுதியாக வலியுறுத்தி காட்டுகிறது. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சுயமரியாதையும் மனித குலத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சுய ஒழுக்கத்தையும் மார்க்கம் மிக உன்னதமாக கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிறது. அதன் அடிப்படையில் ஷரியத்தினுடைய நிறைய சட்டங்களை ஒருவர் தவறிழைத்து விட்டால் அதற்கு நிவர்த்தியாக மார்க்கம் சில இடங்களில் இப்படியும் சொல்லும், ஃபக்கு ரகபா, நீங்கள் அடிமைகளை உரிமை விட வேண்டும், 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும், அல்லது 60 நோன்பு நோக்க வேண்டும். இப்படியான சில சட்டங்களை மார்க்கத்தில் பார்க்கலாம். அப்ப அதில் குறிப்பாக ஒரு சட்டத்தை இஸ்லாம் சொல்லுகிறது, அடிமைகளை உரிமை விடுவது. அப்போ ஒரு மனிதனுடைய தனி சுதந்திரத்தை மார்க்கம் பாதுகாக்கிறது. உனக்கு அடிமைத்தனம் என்பது அழகல்ல, நீ சுதந்திரமாக வர வேண்டும். இது மாத்திரமல்ல, ஷரியத்தினுடைய நிறைய சட்டங்கள் ஒரு மனிதனை சுதந்திரமாக மாற்றும் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கும். ஒரு கடன்காரனை அவனுடைய கடனிலிருந்து விடுவிப்பதற்காக வேண்டி மார்க்கம் வகுத்து தந்தது ஜகாத்தினுடைய சட்டம். நீ ஜகாத்தை கொடுத்து ஒருவனை கடனிலிருந்து விடுவிக்குவானேயானால் அல்லாஹ் இந்த அமலை விரும்புகிறான். அப்ப மார்க்கத்தினுடைய நிறைய சட்டங்களை எடுத்து பார்த்தால் அது ஒருவனை சுதந்திர மனிதனாக மாற்ற வேண்டும் என்பதை மார்க்கம் கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிறது. அப்ப சாதாரண ஒரு மனிதனுக்கே சுதந்திரத்தை வாங்கித்தர வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு நாட்டை சுதந்திர நாடாக மாற்ற வேண்டும் என்பதில் மார்க்கம் அவ்வளவு உறுதியாக காட்டுகிறது. உன் தாய் மண்ணை நேசிக்க வேண்டும் மார்க்கம் சொல்லுகிறது. அத்தனை விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. வரக்கூடிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்முடைய இஸ்லாமிய பெரியார்கள்
இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடி இஸ்லாமிய பெரியார்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, இந்தியா கேட்டிலே இருக்கக்கூடிய நினைவு சின்னமாக அதில் பதித்திருக்கக்கூடிய நபர்களுடைய பட்டியலில் வெளியிடுகிறார்கள். அதில் 95,300 பேருடைய பெயரை அந்த இந்தியா கேட்டிலே பதித்திருக்கிறார்கள். அதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அதில் 62,000 நபர்களுடைய பெயர்கள் இஸ்லாமிய பெயர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தன் உயிரையும் தியாகம் செய்து ஒரு நாட்டை சுதந்திர நாடாக மாற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள். எப்படி இவ்வளவு வேட்கை, எப்படி இவ்வளவு ஆர்வம்! தன் சொந்த மண்ணை ஆங்கிலேயர்களுடைய பிடியிலிருந்து வெளியாக்குவதற்காக தன் உயிரையும் தியாகம் செய்தவர்கள் அதிகமான நபர்கள் இஸ்லாமியர்கள் என்பதில் வரலாற்று சான்று இருக்கிறது. வரலாற்று சான்றை நாம் எடுத்து பார்ப்போமேயானால் நிறைய ஆதாரங்கள் இஸ்லாமியர்கள் அன்றைக்கு தன்னுடைய உயிரையும் துச்சம் என கருதி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய வரலாறுகள் அதிகம். 1975 விஸ்வத் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் தனது பத்திரிகையில் அவர் இப்படி எழுதுகிறார்: இந்தியா சுதந்திரம் வாங்கக்கூடிய அந்த தருணத்தில் இஸ்லாமியர்களுடைய உயிரோடு இருக்கக்கூடிய எண்ணிக்கையை விட ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி தன் உயிரையும் துச்சம் என கருதி இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது என்று அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் குறிப்பிடுகிறாரே. யோசித்து பார்க்கிறோம். இந்திய மக்களுக்கும் அதிலும் குறிப்பாக இந்திய இஸ்லாமியர்களுக்கு தன் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற விஷயத்தில் இவ்வளவு ஆர்வத்தை ஏற்படுத்தியது யார்? அது வேறு யாரும் இல்லை, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையாகவே தான் பிறந்த மண் மக்காவின் மீது பேரார்வம் உடையவர்களாக இருப்பார்களாம். எப்பொழுதுமே ரசூலுல்லாஹ் தான் பிறந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். யார் ஒருவர் பெருமானாருடைய வாழ்க்கையை பின்பற்றுகிறாரோ அவரும் தான் பிறந்த மண்ணின் மீது பேராசை கொண்டவராக இருப்பார். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து துரத்தப்படுகிறது. ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்து விடுவார்கள். ஹிஜ்ரத் செய்து கொஞ்ச நேரத்தில் மதீனாவிற்கு வருவதற்கு முன்னால் மக்காவினுடைய எல்லை புறத்தில் நின்று கொண்டு மக்காவினுடைய அழகை பார்த்து ரசிப்பார்களாம். ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அத்யப ரீஹக். சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் உன்னுடைய வாசனை இவ்வளவு வாசனை அழகாக்கியது எது? வஅஅதமக் உன்னுடைய கண்ணியத்தை இவ்வளவு உயர்த்தியது எது? கஅபாவை பார்த்து ரசூலுல்லாஹ் அழுத வண்ணமே சொல்லுவார்களாம். யோசித்து பார்க்கிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சொந்த மண்ணை எப்படி பிரியப்பட்டார்களோ ரசூலுல்லாஹினுடைய வாழ்க்கையை படித்த அத்துணை நபர்களும் தன் சொந்த நாட்டை நேசிக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். வரலாற்றை இன்றைக்கு மறைக்க முடியுமா? இஸ்லாமியர்களுடைய தியாகத்தை விட்டும் இன்றைக்கு வரலாற்றை மறைக்க முடியுமா? அவ்வளவு தியாகங்கள் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையில் ஆங்கிலேயர்களே திகைத்து விடக்கூடிய அளவிற்கு முஸ்லிம்களினுடைய தியாகம் அலாரதியானது. 1947 ஆங்கிலேயர்கள் சுதந்திரம் கொடுத்த உடனே தமிழ் மக்களிலேயே அதிகமாக தன் கவிதைகளின் மூலமாக மக்களுக்கு சுதந்திர வேட்கையை ஊட்டியவர் பாரதியார். ஆங்கிலேயருக்கு எதிராக அதிகமான கவிதைகளை படித்தார். ஆடுவோமே பள்ளி பாடுவோமே என்பதை போன்ற கவிதையை படித்து படித்து மக்களுக்கு மத்தியில் சுதந்திர வேட்கையை ஊட்டியவர் பாரதியார். இன்றைக்கு அந்த பாரதியாரை பற்றி வரலாறு பேசுகிறது. ஆனால் அந்த பாரதியாரை உருவாக்கியது ஷரியத்துல்லா கான் சாஹிப் என்பது எத்தனை நபர்களுக்கு தெரியும்? பாரதியாரை உருவாக்கினார். இப்படிப்பட்ட கவிதைகளை படியுங்கள். எழுதி கொடுத்தது ஷரியத்துல்லா கான் சாஹிப். ஒரு நபரை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தக்கூடிய நபர்களில் இஸ்லாமியர்கள் பின்புலனாக இருந்திருக்கிறார்கள் என்பதில் மிகப்பெரிய சான்றுகள் இருக்கிறது. வரலாற்றை புரட்டி பாருங்கள்.
ஆங்கிலேயர்கள் அந்த நேரத்திலே சில நபர்களை பார்த்தும் பயந்திருக்கிறார்களாம். யூசுப் கான் சாஹிப் மருதநாயகம் அன்றைக்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சிம்ம சொப்பனமாக இருந்தவர். முதலிலே தன்னுடைய பீரங்கியால் ஆங்கிலேயர்களுடைய கொடியை சுட்டு வீழ்த்தியவர் யூசுப் சாஹிப் மருதநாயகம். அந்த அளவிற்கு தேர்ச்சி பெற்றவர். எந்த அளவுக்கு சொன்னா, அவர் தன்னுடைய மூச்சு பயிற்சியினால் எல்லா விதமான கலைகளையும் அவர் கற்று வைத்திருந்தாராம். ஆங்கிலேயருடைய அணியில் தான் ஆரம்ப காலத்தில் இருந்தார். அதற்கு பிறகு தன் சொந்த நாட்டை நேசித்து பெருமானாருடைய வாழ்க்கையை படிக்கிறார். படித்த பிறகு தன் சொந்த நாட்டை எந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளியாக்குவதற்காக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு படையை ஏற்படுத்துகிறார். அந்த படைக்கு தளபதியாக நிற்கிறார். தன்னுடைய துப்பாக்கியால் அந்த ஆங்கிலேயர்களுடைய கொடியை சுட்டு வீழ்த்துகிறார். அன்றிலிருந்து ஆங்கிலேயருக்கும் இவருக்கும் கடுமையான சண்டைகள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஒரு நேரத்தில் யூசுப் கான் சாஹிப் சுபுஹ் தொழுகைக்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தன்னுடைய நண்பரின் மூலமாகவே அவர் காட்டிக் கொடுக்கப்படுகிறார். ஆங்கிலேயர்கள் அவரை கைது செய்கிறார்கள். யூசுப் கான் சாஹிப் மருதநாயகம் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். தூக்கு மேடைக்கு முன்னால் வந்து நிற்பாட்டப்படுகிறது. இப்பொழுதும் உறுதியோடு சொல்கிறார், சுதந்திர இந்தியாவிற்கு சுதந்திரம் இருக்கும் வரைக்கும் நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். உறுதியோடு சொல்லும் பொழுது தூக்கு மேடையில் ஏறி தூக்கில் இடப்படுகிறது. ரொம்ப நேரம் கழித்தும் அவருடைய உயிர் பிரியாமலே இருந்தது. பயந்து போனார்கள், மிரண்டார்கள் ஆங்கிலேயர்கள். இவர் என்ன மனிதனா அல்லது மலக்கா? தூக்கு மேடையில் இருந்து கயிற்றில் தொங்கிக் கொண்டே இருக்கிறார், இன்னும் உயிர் பிரியவில்லையே, இவர் யார்? அவர் மறுபடியும் தூக்கிலிடப்படுகிறது, தொங்குகிறார். மறுபடியும் எடுத்து பார்த்தால் கண்ணை திறந்திருக்கிறார். பயந்து போனார்கள். ஒரு நேரத்திலே ஆங்கிலேயர்கள் இவரின் மீது இருக்கக்கூடிய பயத்தினால் இவருடைய தலை ஒரு பகுதியாக, கால் கைகளை ஒவ்வொரு பகுதியாக, இப்படியாக ஒவ்வொரு உறுப்பையும் எடுத்துக்கொண்டு வேறு வேறு மாவட்டங்களில் அடக்கம் செய்தார்கள் என்றால் யோசித்து பார்க்கிறோம். இஸ்லாமியர்களுடைய தியாகம், ஒவ்வொரு நபர்களுடைய தியாகம். இன்றைக்கு நாம் சுதந்திர காற்றை இந்தியாவில் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இஸ்லாமியர்களுடைய இரத்தங்கள் ஒவ்வொன்றும் இன்றைக்கு நமக்கு பின்புலனாக இருக்கிறது. வரலாற்றை இன்றைக்கு மறைத்து விட முடியுமா? இவர்கள் இஸ்லாமியர்களுடைய தியாகத்தை விட்டும் வரலாற்றை இன்றைக்கு மறைத்து விட முடியுமா? மார்க்க அறிவின் மூலமாக, ஃபத்வாக்களின் மூலமாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நின்றவர் ஷாஹ் அப்துல் அஜீஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வெறும் பாட்டின் மூலமாக மட்டும் இஸ்லாம் மக்களை ஒன்றிணைத்து விட முடியாது. வெறும் போராட்டங்களின் மூலமாக மட்டும் ஒன்றிணைத்து விட முடியாது. மார்க்கத்துடைய தீர்ப்புகளின் மூலமாக இஸ்லாமிய சமுதாயத்தை ஒரு மிகப்பெரிய கோட்டில் கொண்டு வந்தவர்கள் ஷாஹ் அப்துல் அஜீஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர் யாருடைய மகன்? ஷாஹ் வலியுல்லா முஹத்திஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மகனார். மிகப்பெரிய ஃபத்வாக்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக உறுதியாக இருந்து மிகப்பெரிய போராட்டத்தை செய்தவர்கள் ஷாஹ் அப்துல் அஜீஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்களை விட்டு வரலாற்றை மறைத்து விட முடியுமா? ஒவ்வொரு சுதந்திர போராட்டத்திற்கு பின்னாலும் அவர்களுக்கு பின்னால் வழி நடத்தியது ஒரு இஸ்லாமியன் என்பதில் வரலாறு இன்று வரைக்கும் காட்டிக்கொண்டே இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், முழு உலகமும் அறிந்த விஷயம். இன்றைக்கு நம்முடைய ரூபாய் நோட்டுகளில் ஒரு முகம் தெரிகிறதே, மகாத்மா காந்தி. இந்த மகாத்மா காந்தியை அறிமுகப்படுத்தியது யார் தெரியுமா? ஷேகுல் ஹிந்த் மஹ்மூத் அல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கடுமையான தியாகங்கள். ஷேகுல் ஹிந்த் மஹ்மூத் அல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கடுமையான போராட்டத்தை அந்த நேரத்தில் மேற்கொண்டார்கள். அந்த நேரத்தில் 1920ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் இவர்களை கைது செய்துவிட்டு மால்டா சிறைக்கு கொண்டு சென்று விட்டார்கள். மால்டா பகுதி சுற்றிலும் கடல் பகுதி, அந்த நடுவில் சிறை, எந்த இடத்திலும் தப்ப முடியாது. அந்த இடத்தில் வைத்து மஹ்மூத் அல் ஹசன் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் கைது செய்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 வருடங்கள் 6 மாதத்திற்கு பிறகு நிரூபணமாகிறது இவரின் மீது எந்த ஒரு தப்பும் இல்லை. நிரூபணமாகிறது.
அதே நிலையிலேயே அவர்களை விடுவிக்கப்படுகிறது. பம்பாயில் இருக்கக்கூடிய துறைமுகத்திற்கு எல்லோரும் வருகை தந்து விட்டாங்க. ஷேகுல் ஹிந்த் மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வருகை தரப்போகிறாங்க. மால்டா சிறையிலிருந்து வருகை தரப்போகிறார்கள். எல்லோரும் வந்துட்டாங்க. வந்து அவர்களை எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கும் பொழுது அதே இடத்திலேயே ஒரு மண்டபத்தில் வைத்து அவர்களை அழைப்பு கொடுத்து வரவேற்கப்படுகிறது. அந்த இடத்தில் எல்லோரும் சேர்ந்து வரவேற்று வருகை தந்து அவர்களுக்கு கேட்கும் பொழுது மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள், இனிமேல் நாம் சத்திய வழியில் போராட வேண்டும், அகிம்சை வழியில் போராட வேண்டும், கல் முள் எந்த ஒன்றும் எடுக்கக்கூடாது. நம்முடைய நாட்டை சுதந்திர நாடாக மாற்றுவதற்கு அகிம்சை வழி ஒன்று மட்டுமே போதுமானது. இனிமேல் போதும், உயிர் தியாகங்கள் அத்துணையும் போதும், அகிம்சை வழியில் போராட வேண்டும் என்று மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய பிரகடனம் செய்கிறார்கள், அறிவிப்பை செய்கிறார்கள். அந்த கூட்டத்திலே வந்த பல நபர்களில் ஆலோசனை கேட்கப்படுகிறது. இந்த அகிம்சை வழியை போராடுவதற்கு யார் தயார், யார் தயார் என்று கேட்கப்பட்ட பொழுது அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்த அப்துல் பாரி பாராங்கபங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த நபர் என்னுடைய சகோதரர் இருக்கிறார் என்று அப்துல் பாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுப்பியது முதல் நபராக அண்ணல் காந்தியடிகளை தான். அந்த நேரத்தில் வாலிபராக இருந்தார் அப்துல் பாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முதல் கட்டமாக எழுப்பி நிப்பாட்டுகிறார், இனிமேல் அகிம்சை வழிக்கு இவர் போராட்டத்தினுடைய தலைவராக நியமிக்கப்படுவார் என்பதை முதலாக அந்த இடத்தில் வைத்து மகாத்மா என்ற பட்டப்பெயரை சூட்டியதும் ஒரு இஸ்லாமியன் என்பது இன்றைக்கு வரலாற்றிலிருந்து மறைக்க முடியுமா? அப்துல் பாரி பாராபங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த காந்தியடிகளை எழுப்பி நிப்பாட்டுகிறார். அந்த வாலிபர் எழுந்து நிற்கிறார். அந்த இடத்தில் பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. ஷேகுல் ஹிந்த் மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அத்துணை நபர்களும் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறார்கள். வழிநடத்தக்கூடியவராக பொறுப்பு கொடுக்கப்பட்டவர் அண்ணல் காந்தியடிகள். வரலாறை நீங்கள் எடுத்து பாருங்கள். எல்லா இடத்திலேயும் இஸ்லாமியர்களுடைய தியாகங்களை விட்டு மறைத்து விட முடியாது. அந்த அளவிற்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சொந்த மண்ணை நேசித்து பழகி கொடுத்ததனுடைய விளைவு இன்றைக்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கடுமையான சிம்ம சொற்பனமாக நிகழ்த்தியவர்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் இன்றைக்கு அதோ கைசேதம், வரலாறுகள் மறைக்கப்பட்டு கொண்டே போகிறது. ஒரு சமுதாயத்தை வீழ்த்துவதற்கு அவனுடைய வரலாற்றை இல்லாமல் ஆக்கினால் இனிமேல் அந்த சமுதாயம் அழிந்து போகும் என்பதை மற்றவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதனால தான் என்னமோ தெரியல, இந்தியா என்ற பெயரும் கூட சில நபர்களுக்கு பிடிப்பதில்லை. மாற்றிவிடலாம், பாரத் என்று மாற்றிவிடலாம். ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் இந்தியாவிற்கு போராடியவர்கள் இஸ்லாமியர்கள் என்று பேச மாட்டான், பாரத்திற்கு போராடியவர்கள் யார் இருக்கிறார்கள் என்றுதான் பேசுவான். பாரத் என்றால் தெரியாது. அப்ப இந்தியாவிற்கு போராடியவர்கள் இஸ்லாமியர்கள் என்ற வரலாற்றை அழிக்க முடியாததினுடைய விளைவு என்னாகி போனது? இந்தியாவினுடைய பெயரை மாற்றிவிட்டால் இனிமேல் இஸ்லாமியர்களுடைய அடையாளங்கள் சுத்தமாக இல்லாமல் போய்விடும் என்பதற்காக வேண்டிய திட்டமிடப்படுகிறது. யோசித்து பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய முன்னோர்களினுடைய வரலாற்றை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். தன் சொந்த நாட்டை நேசிப்பது ஈமானில் கட்டுப்பட்டது என்பதை புரிய வைக்க வேண்டும். சொந்த வரலாறை எந்த ஒரு கூட்டம் மறந்து விடுகிறதோ வெகு சீக்கிரத்தில் அல்லாஹ் அந்த கூட்டத்தை அழித்து விடுவார். அப்ப ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அந்த காலத்தில் இருந்து பெரும் பெரும் தியாகங்கள் செய்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்பதை நாம் நினைவுபடுத்த வேண்டும். மைசூர் சிங்கம் கேள்விப்பட்டிருப்போம். திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய வேங்கை. நாம தான் அவங்கெல்லாம் மறந்துட்டோம். ஆனால் இன்று வரைக்கும் லண்டனில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அரசாங்கமாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதலில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பயன்படுத்திய பீரங்கியை இன்று வரைக்கும் தன்னுடைய அருங்காட்சியகத்தில் நிற்பாட்டி வைத்திருக்கிறார்களே. ஆனால் அழகு பார்த்து கொண்டிருக்கிறார்களே. ஆனால் நம்முடைய நிலைமை என்னவானது? அவர்கள் கேட்கிறார்கள், எப்படி திப்பு சுல்தானை நீங்கள் மறந்தீர்கள்? எங்களுக்கு எதிராக போராடிய திப்பு சுல்தானுடைய அடையாளத்தை நாங்கள் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்ணாடி குடுவையில். ஆனால் உங்களுக்கு அவருடைய அடையாளங்கள் எல்லாம் மறந்து போகிறதே, எப்படி முடிகிறது? ஆச்சரியத்தோடு கேட்கிறார்களே.
சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மறக்க முடியுமா? இவர்களை விட்டு வரலாற்றை எழுதிவிட முடியுமா? இந்த அளவிற்கு வீரமிக்க ஒரு வேங்கையாக உருவாக்கியது யார் தெரியுமா? புலியோடு போரிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீரன் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க அம்மாட்ட சொல்லப்படுகிறது, ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்திலே உங்களுடைய மகன் கொலை செய்யப்பட்டு விட்டான். சொல்லப்படுகிறது, அந்த தாயினுடைய நாவிலிருந்து வருகிறது, என்னுடைய மகன் எப்பொழுதும் எதிரியுடைய கையில் கொல்லப்பட மாட்டான். இன்னொருவர் செய்தி சொல்லுகிறார், உங்க மகன் போரினுடைய தளபதி கொல்லப்பட்டு விட்டார். அம்மா சொல்றாங்க, இல்லை, சத்தியமிட்டு சொல்லுகிறேன், என் மகன் கொல்லப்பட மாட்டான். மூன்றாவது ஒரு நபர் சொல்லுகிறார், போர் வெற்றி பெற்று உங்களுடைய மகன் அரியாசனத்தில் கொண்டிருக்கிறார், புடைசூழ கொண்டிருக்கிறார். சொல்லப்பட்டவுடன் அந்த தாய் சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஒருத்தர் கேட்கிறார், எப்படி இவ்வளவு உறுதியாக சொன்னீர்கள்? உங்களுடைய மகன் கொல்லப்படவில்லை, 2 நபர்கள் சொல்லியும் கூட இவ்வளவு உறுதியாக சொன்னதற்குரிய காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது அந்த தாய் சொல்லுகிறாள், நான் எப்பொழுதெல்லாம் என் பிள்ளையை பால் குடிப்பாட்டுவேனோ, என் வயிற்றிலிருந்தே நான் நியத் வைத்து விட்டேன், என் பிள்ளைக்கு நான் எப்பொழுதெல்லாம் தூக்கி பால் கொடுப்பேனோ, முதல் கட்டமாக நான் ஒழு செய்துவிட்டு என் பிள்ளை பால் குடிக்கும் போது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி 2 ரக்காத் தொழுது விட்டு தான் என் பிள்ளைக்கு நான் பால் கொடுப்பேன், என் பிள்ளைக்கு நான் பால் கொடுப்பேன். அதிலிருந்து எனக்கு தெரியும், என் பிள்ளை எந்த ஒரு மாற்று மதத்தினுடைய கையிலோ ஒரு காஃபிருடைய கையில் கொல்லப்படக்கூடிய அளவிற்கு இருக்காது. ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடியவன் தான் என் பிள்ளை என்பதை அன்றைக்கே நான் முடிவு செய்து விட்டேன். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது இருக்காது என்று அல்லாஹ்விடத்தில் அன்றைக்கே நான் துஆ கேட்டு விட்டேன் என்று ஒரு தாய் சொல்லுகிறாளே. யோசித்து பார்க்கிறோம், வரலாற்றை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கினார்கள். தேசிய கொடியை பாருங்கள், மூவண்ணத்தினுடைய தேசிய கொடி. இதை உருவாக்கியது யார் தெரியுமா? ஃபக்ருத்தீன் தியாப்ஜி என்ற ஒரு பெண்மணி. இஸ்லாமியர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி திட்டமிட்டு மறுக்கப்படுகிறது. காங்கிரசார் உருவாக்கிய மூவண்ண கொடியை அலங்காக காட்டப்படுகிறது. காங்கிரஸ் உருவாக்கியது இதுதான், தேசிய கொடி இதுதான் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையில் வரலாறு இதுதான். ஃபக்ருத்தீன் தியாப்ஜி என்ற ஒரு பெண்மணி இந்தியாவினுடைய தேசிய கொடியை உருவாக்கினார். அல்லாமா இக்பாலை பற்றி எத்தனை நபர்களுக்கு தெரியும்? இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் சாரே ஜஹான் சே அச்சா என்ற ஒரு பாட்டு ஒன்றை படித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதை பாட்டை இயக்கியவர் அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. யாருக்கு தெரியும்? மிகப்பெரிய கவிஞர். வரலாற்றை இவர்களை விட்டு மறைத்து விட முடியுமா? 1947 ஆகஸ்ட் 15வது தினம் இரவு 12 மணி பாராளுமன்றத்தில் ஆங்கிலேயர்களின் மூலமாக சுதந்திரம் கொடுத்து ஒப்படைக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அனைத்து நபர்களும் நிசப்தமான அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கவிதையை படிக்கிறார்கள். சாரே ஜஹான் சே அச்சா இந்து சிதா ஹமாரா என்பதாக கவிதைகளை படிக்க ஆரம்பிக்கிறார். அதுவே ஒரு நேரத்தில் நாட்டினுடைய கீதமாக அறிவிக்கப்படுகிறதே. அடையாளங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டே போகிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவிற்கு உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார், இஸ்லாமியர்களுடைய அந்த டெல்லியினுடைய மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரத்திலும் ஒரு உலமா, ஒரு இமாமினுடைய சடலங்கள் தொங்கவிடப்பட்டு கொண்டிருந்தது. ஒவ்வொரு மரத்திலும் ஒரு உலமாவினுடைய சடலங்கள் தொங்கிவிடக் கொண்டிருந்தது. சுதந்திரத்திற்காக வேண்டி தன் உயிரையும் தியாகம் செய்த தேவபந்து உலமாக்களுடைய வரலாற்றை இன்றைக்கு சொல்லி காட்டுகிறார்கள். யோசித்து பார்க்கிறோம், நம்முடைய முன்னோர்கள் அனைத்து நபர்களும் பெருமானாரினுடைய வழிகாட்டுதலின்படி, மார்க்கம் ஷரியத்தினுடைய வழிகாட்டுதலின்படி தன்னுடைய சொந்த நாட்டை நேசிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் காட்டிக் கொடுத்த வழியின்படி அவர்கள் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டதினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு மனிதரை மாத்திரமல்ல, ஒரு நாட்டையே அடிமைத்தனத்திலிருந்து அல்லாஹ் வெளியாக்கி தந்தானே. இன்றைக்கு நாம் நிம்மதியாக தொழ முடிகிறது.
இன்றைக்கு நாம் நிம்மதியாக அல்லாஹ்வினுடைய பெயரை உச்சரிக்கப்பட முடிகிறது என்று சொன்னால் இது அத்துணைக்கும் உயிர் தியாகங்களாக செய்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு வரலாற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட வரலாற்றை அறிந்த சமூகமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா